ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம். உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்கங்கள். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துதான் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் ஆரம்பிக்கும். அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் இந்த சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 2 பேரும் சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஆண்டு தொடங்குவதனாலே இதுவரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் பல பேர் உங்க ப்ரொஃபஷன்ல ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னும் சிலர் பினாமியாக பிறருக்கு செயல்பட்டு அதன் மூலம் பெரிய வருவாயை ஈட்டுவீர்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. பட் குறுக்கு வழியை ஒரு நாளும் நம்ம அக்செப்ட் பண்றது இல்லை. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் தெரிவதை நான் சுட்டி காட்டுறேன். அதே மாதிரி இந்த குரு சூரியனுடைய இந்த சேர்க்கை என்பது பிரபல யோகத்தை உருவாக்கி தரும். இது பேர் சிவராஜ யோகம் அப்படிங்கிற யோகம் உங்க பாக்கியஸ்தானத்தில் அமைவதனால மிகப்பெரிய முன்னேற்றம், ஃபாரின் வாய்ப்பை கொடுக்கறது, ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வராரு பாருங்க. அதற்கு பிறகு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இந்த வருஷம் இருக்குங்கிறதுனால விட்டு கொடுத்து போங்க. சகோதரர்கள் யாருக்காவது உடல்நல பாதிப்புகள் இந்த ஆண்டு ஏற்படலாம். அட்டமத்தில் புதன் ராகு சேர்ந்து வாக்குஸ்தானத்தை பார்க்கிறதும் உங்களுடைய வருமான ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அதிக கடன் வாங்க வேண்டாம். கடன் தொகை பெருகி கட்ட முடியாத சூழ்நிலைகள் வரலாம். கடனால் அவமானங்கள் வரலாம் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கிறத இந்த வருஷம் அவாய்ட் பண்ணுங்க. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அட்டமஸ்தானத்தில் இருப்பது தனஸ்தானத்தை பார்ப்பதை மனசுல வச்சுக்கணும். மறைமுக வருமானங்கள் இந்த ஆண்டு வந்து கொண்டிருக்கும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வரும். பிஸ்னஸ் செய்யறவங்க புதிய நபர்களை நம்பி பிஸ்னஸ்ல ஈடுபட வேண்டாம். அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவும் வேண்டாம். பலருக்கு பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஆண்டு வரக்கூடும் அப்படிங்கிறது தெரிகிறது. பல், தாடை, வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலர் எதிர்நோக்கலாம். பல் மருத்துவர்களுக்கு ரொம்ப நல்ல ஆண்டா, நல்ல ஏன் பண்ண போற ஆண்டா இருக்க போகிறது. அதே மாதிரி லாயர்ஸுக்கு வருமானம் பெருகும். இது ஒரு சிறந்த ஆண்டா. இந்த 8ல் இருக்கக்கூடிய புதன் கல்வியில ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு உருவாக்கி தரப்போறார். கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. அப்படியும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடி வரும். ஸோ இந்த வருஷங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு குரோதி வருஷம் நல்லா இருக்கு சார். இது எல்லாமே இருக்கட்டும். சுக்கிர பகவானுடைய நிலைமை அட்டமத்தில் இருப்பதனால சகோதரியுடைய இளைய சகோதரியுடைய உடல் நலத்துல, உங்களுடைய சகோதரிகள் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும் சகோதரர்கள் வாழ்க்கையில அக்கறை எடுத்துக்கொள்வதும் மிக அவசியம். இந்த ஆண்டுல உங்களுக்கு குரோதி ஆண்டுல அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரப்போறது. அன்பர்களே, இந்த பதிவுல குரோதி வருஷத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன். உங்க ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். அதே போல நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜா இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.